ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரம்பரிய பொங்கல் ஆட்டுப்பட்டி பொங்கலை பற்றி போடலான்னு நினச்சேங்க. இதில் சாணத்தை நாட்டு மாட்டு சாணம் நல்லா வச்சுக்கோங்க. நாட்டு மாட்டு சாணம் வேறு எதுவும் இருக்கக்கூடாது. நாட்டு மாட்டு சாணத்தில் கெட்டியாக பிணைஞ்சு தெப்பக்குளம் அமைக்கிறோங்க. தெப்பக்குளம் அமைச்சு அதில் நம்ம தண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி விடையில் நம்ம மெதுவாக விடணும், இல்லைன்னா உங்களுக்கு அது களைஞ்சிரும். மெதுவாக ஊற்றணும், கை வச்சு மெதுவாக ஊற்றணும். அதுக்கு மேலே ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். இது வந்து ரெடி பண்ணுறக்கு, தெப்பக்குளம் ரெடி பண்ணுறக்கு. அடுத்தது வந்து இதில் பூஜைக்கு வைக்கக்கூடிய பொருள் என்னென்னா, ஒரு கவைனா நாம் தலையிலுங்கக்கூடிய கோல் வரணும். அடிப்பக்கத்தில் மேலே வந்து கலசல் கூட்டுறதுக்கு கவை மாதிரி வரணும். இந்த ரெண்டும் இருக்கிற மாதிரி எடுக்கணும். இது வந்து ஊஞ்ச மரத்தில் வெட்டணும். இந்த கோல் ஊஞ்ச மரத்தில் வெட்டணும். அடுத்தது புது சட்டி ஒன்று, புதுசாக நம்ம பயன்படுத்தாத புது சட்டி ஒன்று எடுத்துக்கணும். அதில் வேப்பந்தலை போட்டு அதை ஆட்டுப்பட்டியை சுற்றி உங்களுக்கு பொங்கல் வச்சதுக்கப்புறம் நீரோலாவருக்கு வச்சுக்கணும். இது வந்து பக்கத்தில் 3 நாளுக்கு இது இப்படியே இருக்கணும். நாம் வந்து பொங்கல் வச்சுட்டு பொங்கல் விழுந்ததுக்கப்புறம் இதில் பூஜை பண்ணி நம்ம புது சட்டியில் இருக்கிற தண்ணியை ஆட்டுப்பட்டியை சுற்றி தொளிக்கணுங்க. இதுதான் ஆட்டுப்பட்டியோட பாரம்பரிய பொங்கல். இதில் பயன்படுத்தக்கூடிய பொருள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நாட்டு மாட்டு சாணம். இந்த கவை வந்து ஊஞ்ச குச்சியால் இருக்கணும். பூஜைக்கு வைக்கக்கூடிய ஊஞ்ச குச்சியால் இருக்கணும். புது சட்டியை பயன்படுத்தணும். ஓகே கைட்ஸ், பாய்.